இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முன்னதாக டாஸ்மாக் நிறுவனத்துடைய மேலாண் இயக்குநர் இல்லத்தில் இந்த சோதனையானது தொடங்கப்பட்டது. தற்போது என்ன விவரம்? சென்னையில தற்பொழுது 8க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் இல்லத்துல மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. சென்னை தேனாம்பேட்டையில ஆகாஷ் பாஸ்கரன் என்பவருடைய வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இவர் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவருடைய இல்லத்துல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தேவகுமார் என்ற ஒரு தொழிலதிபருடைய வீட்டிலையும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் என்பவருடைய வீட்டுல பெசன் நகர் கப்பாகம் கார்டன் பகுதியில் இருக்கிறது. அவருடைய வீட்டிலையும் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. டி நகரில் ஆற்காடு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்துல காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு வராங்க. சூளைமேட்ல SNJ நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகத்துல சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து டாஸ்மாக் மற்றும் மின்வாரியம் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள் சப்ளையர்ஸ் அவருடைய இல்லத்துல இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே டாஸ்மாகில் முறைகேடு இருப்பதாக இருக்கக்கூடிய தகவலில் புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட சோதனையில 1000 கோடி ரூபாய் வரை சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலை அமலாக்கத்துறை ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதனோட தொடர்ச்சியாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவலா இருக்கிறது. இதுவரை 8க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கியிருக்காங்க. இன்னும் மற்ற இடங்கள்லையும் இந்த சோதனை விரிவடைய வாய்ப்பு இருப்பதாக தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.